ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மலேசியா ட்ரிப்பில் டே 3 நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் அன்றைக்கி ஜென்டிங் ஹைலேண்ட் போகலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எப்பவும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஜென்டிங் ஐலாண்ட் வந்து நம்ம தங்கியிருக்க பிளேஸ்லேருந்து கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஜென்டிங் ஐலாண்ட் வந்து 1 ஹவர் நாங்கள் முன்னாடியே பஸ் புக் பண்ணிட்டோம். பஸ்ஸில் 1 ஹவர் போனதுக்கப்புறம் அங்கே வந்து அவானா ஸ்கைவே அப்படின்னு ஒரு மால் இருக்குது. ஜென்டிங் ஐலாண்டில் கீழேருந்து மேலே வந்து ரோப் காரில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. பஸ் தனியாக புக் பண்ணிவிட்டு அங்கே போய் ரோப் காருக்கு தனியாக நம்ம பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோப் காருக்கு போகணும். ஜென்டிங் ஹைலாண்ட் அப்படின்றது வந்து நம்ம கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன் தான். அங்கேயும் வந்து நிறைய ரெசார்ட்ஸு, ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸு, மால்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சீ லெவல்லேருந்து 6100 ஃபீட்டில் இருக்குது. அது நம்ம ரோட் வழியாகவும் போய்க்கலாம், ரோப் கார் வழியாகவும் போய்க்கலாம். நாங்கள் வந்து ரோப் கார் வழியாக நவானா ஸ்கைவே அப்படின்ற வந்து மாலுக்கு போயிருந்தோம். அந்த மாலுக்குள்ளே 2 தீம் பார்க் இருக்குது. ஒன்று இன்டோர் தீம் பார்க், இன்னொன்று வந்து அவுட்டோர் தீம் பார்க் இருந்தது. வாட்டர் கேம்ஸ் எல்லாம் இருக்கிறது. இன்டோர் தீம் பார்க் வந்து 2 o'clock தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து அவுட்டோர் தீம் பார்க் பார்த்தோம். பெர் பர்சனுக்கு 5000 ருபீஸ் டிக்கெட் சொன்னாங்க நம்ம இந்தியன் மணிக்கு. பட் முன்னாடியே நம்ம புக் பண்ணியிருந்தோம் ஆன்லைனில் அப்படின்னா 2000 ருபீஸ் 500 தான். எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஆன்லைன்லேயே புக் பண்ணால் ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. தீம் பார்க் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்னு போட்டிருந்துச்சு. டிஷர்ட்ஸு, கொஞ்சம் டீ கப் அண்ட் சாஸஸ்ஸு, செராமிக் பவுல்ஸ் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து செராமிக் பவுல்ஸ், இந்த டீ கப்ஸ் எல்லாமே இந்த பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாடலில் டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதே மாதிரி வந்து வால்கில் கூட இப்போ இந்த பிளேயிங் கார்ட்ஸ் டிசைனில் பண்ணி வச்சுருந்தாங்க. ரேட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு மாலே சுற்றி பார்த்துட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் திரும்ப ரோப் காரில் கீழே வந்து கேஎல் சென்ட்ரலுக்கு பஸ் ஏறி நாங்கள் வந்துட்டோம். அங்கே மால்லே நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டதுனால நாங்கள் லஞ்ச் எதுவும் எடுத்துக்கல. நாங்கள் ரூம் வந்ததுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனில் விசாரித்தோம், இங்கே எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாக்லேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. அவங்க வந்து பெட்டலின் ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேஎல் சென்ட்ரல்லேருந்து ஜலன் டன் சம்பந்தன் சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். ஒரு 2 ஸ்டாப் தள்ளி மோனோ ரயிலில் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேருந்து இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து பெட்டலின் ஸ்ட்ரீட் வந்து கூகுள் மேப் பண்ணியே நாங்கள் நடந்தே போயிட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான். ஆனால் பட் சாக்லேட் வந்து அவங்க சொன்னது ஒரே ஒரு கடையில் தான் இருந்தது. ஆனால் அங்கே வந்து ரேட் வந்து ஓகேவாக தான் இருந்தது. நாங்கள் மற்ற இடத்துல விசாரிக்கும் போது ரேட் அங்கே ஓகேவாக இருந்ததால் நாங்கள் வந்து அங்கே கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ரூம் போயிட்டோம். ரூம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிட்டி நைட் டூர் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சுருந்தோம். 8 o'clock பஸ்ஸு. சிட்டி டே டூர் போன மாதிரி தான். இது வந்து நைட் டூர் வந்து நைட் வந்து லைட்டிங்ஸோடு பார்க்குற மாதிரி இருக்கும். சிட்டி நைட் டூர் எப்படின்னா 8 o'clock எங்களுக்கு பஸ்ஸு. அந்த பஸ்லேயே வந்து பஸ்க்குள்ளே தான் உட்காந்து வந்து பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கேஎல் டவரில் வந்து பஸ் வந்து இறங்கி ஒரு 5 minutes வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே இறங்கி பார்த்து திரும்ப அதே பஸ்ஸில் தான் ஏறிக்கணும். மார்னிங் டே டூர் மாதிரி வந்து நம்ம எந்த பஸ்ஸில் வேணால் ஏறிக்கலாம் அப்படி கிடையாது. அதே மாதிரி ஒரு 2-3 பிளேசஸ் தான் நிறுத்துனாங்க. மற்றது எல்லாமே பஸ்க்குள்ளே தான் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். நைட்டு வந்து லைட்டிங்ஸோடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நம்ம பஸ்லேயே வந்து கண்டக்டர் மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு பிளேசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்போ வந்து இது பில் பண்ணாங்க, யார் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பஸ்க்குள்ளேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நமக்கு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பஸ் வந்து நிற்கிறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பிளேசஸ்னால் வந்து ஒரு 5 minutes நமக்கு நிறுத்துகிறாங்க. ஒரு 2 hours இந்த மாதிரி ஜேர்னி போச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் 10 o'clock வந்து பக்கெட் பின்டாங்கில் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கேஎல் சென்ட்ரல் வந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். எங்களுக்கு டே 3 இப்படி தான் போச்சு. டே 4ல் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.